ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம நடிகர் தனுஷ் நடிப்பில் சேகர் கமலா இயக்கத்தில் மிக பிரம்மாண்டமாக உருவாகி உள்ள படம் தான் குபேரா. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜூன் 7 தேட்டர்ஸில் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் நேற்று மிக பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிச்சு. அதே மாதிரி நேற்று நம்ம நடிகர் தனுஷ் அவரோட ஸ்பீச்சில் வட சென்னை 2 படத்தை பற்றி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. அது என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வச்சிருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதாவது நேற்று நடந்து முடிஞ்ச குபேரா படத்தோட ஆடியோ லான்ச்சில் நம்ம தனுஷ் வட சென்னை 2 படத்தோட படப்பிடிப்பு நெக்ஸ்ட் இயர் அஃபீஷியல் ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிறத பத்தி அஃபீஷியலான கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காரு. இதை கேட்டுட்டு ஆடியோ லான்ச் அட்டெண்ட் பண்ண நம்ம தனுஷ் ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா செம்ம குஷி ஆயிட்டாங்க. இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நம்ம எல்லாருமே ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ கைஸ், வட சென்னை 2 படத்தோட படப்பிடிப்பு நெக்ஸ்ட் இயர் அஃபீஷியலாக ஸ்டார்ட் ஆக போகுது. அதே மாதிரி நம்ம இயக்குனர் வெற்றிமாறன் பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம சூர்யா வச்சு வாடிவாசல் படம் பண்ண போறாரு. ஒன்ஸ் அந்த படத்தோட படப்பிடிப்பு மொத்தமாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம தனுஷ் வச்சு வட சென்னை பார்ட் 2 படத்தை தான் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக எடுக்க போகிறாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் இயர் இந்த படத்தோட படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா செம்ம ஹைப்ல இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படி என்ன குக் பண்ண போறாங்கன்னு இந்த காம்போ. ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக முடிவடைகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். We will meet in our next video. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சினிமா லவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே நம்ம சேனலை மறக்காம ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லிடுங்க.